உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 18/3/2026 விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 4ஆம் நாளை இன்று புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். தேய்பிறை சதுர்த்தசி திதி என்ற 14வது திதி காலையில் 8:28 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசை திதி வந்துடும். சதய நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் காலையில் 6:08 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் என்கிற குருவின் சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாள் சர்வ அமாவாசை. இந்த சர்வ அமாவாசைனாலே நம்ம ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்வது, பெரியோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இதுதான் செழிப்ப வளர்க்கும். குடும்பத்தில் நிறைய அந்த தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீக்கணும்னாக்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் முக்கியம். அந்த நாளுக்கு இந்த நாள் முக்கியமான நாள். மந்தான ஒரு நன்மகள் வேலையில 11:26 12:24 அப்படிங்கிற டயத்து வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் தானங்கள் செய்கிறீர்களோ அதையெல்லாம் உங்க கணக்குல சேர்க்கப்படும் அப்படின்னு இருக்கு. அதனால கரெக்டா வச்சுக்கிடுங்க. இந்த நாளை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய நாளிலே 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேலையில ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு புதன்கிழமை 12:01 ராகுகாலம், 7:09 யமகண்டம், 10:12 குளிகை நேரம். இன்னைக்கு வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். மீன லக்னத்துல 3 நாழிகை இருக்கக்கூடிய 29 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியனின் இந்த சூரியன் உதய நேரம் 6:20 இருக்கிறாரு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பதனால மகம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார சந்திராஷ்டம எஃபெக்டும் உண்டு. இன்னைக்கு இன்றையத்துக்கு நமக்கு சுபம் அப்படிங்கிற யோகம் உண்டு. அதுபோல சகுனி என்கிற கரணமும் உண்டு. சுபம் அப்படின்னு சொல்லும் போதே சுபமா இருக்கு இல்லைங்களா? அப்போ எதையுமே உற்சாகம் அளிக்கக்கூடிய சுபகாரியங்கள் செய்வது இன்றைக்கு நல்லது. முக்கியமாக இந்த திதி தர்ப்பணங்கள் எல்லாம் முன்னோர்களுக்கு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது உகந்தது. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்னைக்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருது அப்படிங்கிற தன்மையில தான் சந்திரன் இருக்க போகிறார். வேகம் எல்லாம் விவேகம் இல்லைன்றது காட்ட போறார். அதனால பயணங்கள் எல்லாம் ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கரெக்டாக ரீச் ஆகிடலாம், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் நிறைய இருக்கும். லாபத்தை குறிக்கோளாக வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களில சில செலவுகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்க. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர்களின் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரட்டும். வாழ்க வளத்துடன்.